இந்த கவனிங்க, இதை பாருங்க. அவங்க ஃபர்ஸ்ட் தாங்கள் பாபிலோன் என்பதை அவங்க நிரூபிச்சுட்டாங்க. தாங்கள் பாபிலோனே அவங்களுடைய சிம்பலாக என்ன செஞ்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. ரெண்டாவது, அந்த செமினாருக்கு அவங்க போட்ட போஸ்டர்ல அவங்க எழுதியிருக்கிறதான தீம் பாருங்க. நாம எப்பவுமே சொல்றோம்ல, கடைசி கால அடையாளங்கள், சுகமளிக்கிற பெருவிழா, அற்புத திருவிழா, இப்படி போடுறோம்ல, அந்த மாதிரி அந்த போஸ்டர்ல என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, யூரோப் மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பா, டங்ஸ்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. நாக்குன்னு சொல்லலாம், பாஷைன்னு சொல்லலாம். டங்ஸ் பேசுறாங்கன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க, டங்ஸ் பேசுறாங்க. டங்ஸ்னா பாஷையும் குறிக்கும், அதே நேரத்துல நாக்குன்னு குறிக்கும். இவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பா பல பாஷைகள், மெனி டங்ஸ், பல பாஷைகள், ஆனா ஒன், ஒரே சத்தம். நாங்க பல பாஷை பேசுறவர்களா இருந்தாலும் எங்களுக்குள்ள என்ன இருக்குது, ஒரே யோசனை, ஒரே சிந்தனை இருக்குன்னு சொல்றாங்க. இதைத்தான் வெளிப்படுத்தல் 17:13 சொல்லுது, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். அதை இப்ப அவங்களே சொல்றாங்க, நாங்க பல பாஷைகள் உடையவங்களா இருந்தாலும் எங்களுக்குள்ள என்ன இருக்குது. இதுக்கு ஏன் பாபிலோன் அடையாளமா போட்டிருக்காங்கன்னா, பாபிலோன்ல ஒரே பாஷை, ஒரே யோசனை. ஆண்டவர் சொல்வாரு, அவர்கள் ஒரே பாஷையா இருக்கிறதுனால இதை செய்ய துணிந்தார்கள். அப்போ பாஷைகள் பல ஆனாலும் நாங்கள் ஒரே யோசனையா தான் இருக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பாபிலோன் போல் உள்ளவர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, எப்படி இவ்வளவு வெளியரங்கமா தெளிவா. இவங்க எல்லாம் கிறிஸ்தவ நாடு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவர்களுக்கு பாபிலோன்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? பாபிலோன் என்பது எவ்வளவு தேவனுக்கு விரோதமான சிட்டி நமக்கு தெரியும். இப்ப சாதாரணமாவே எகிப்துனா நமக்கு பாவம்னு தோணுது இல்ல, தோணுதானே? பாபிலோன்னா தோணும் தானே. ஆனா எப்படி அதை அடையாளமா வைக்க முடியும்? நீங்க வச்சிருக்காங்க பாபிலோனை தங்களுடைய அடையாளமாக வச்சு நாங்கள் தான் அவர்கள்னு வச்சிருக்காங்க. ரெண்டாவது, அடுத்து மூணாவது, ஃபர்ஸ்ட் பாபிலோன் சிம்பல், ரெண்டாவது அதோட உள்ளதான தீம் இதுல வச்சிருக்கிறது. மூணாவது கவனிங்க, அந்த பாபிலோன்ல இதெல்லாம் அவங்க விளையாட்டாலாம் செய்யல, அவங்க சீரியஸா தான் இருக்காங்க. சபை தான் விளையாட்டா இருக்குது. பாருங்க, இந்த பாபிலோன் டவர்ல இங்க ஒன்னு இருக்குது, என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? தெரியுதா என்னன்னு? பார்த்திருக்கீங்களா? அது என்னன்னு பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? இது என்னது? உயரமான பில்டிங் கட்டும் போது ஒரு கிரேன் போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ரொம்ப உயரத்துல கட்ட, பெரிய பெரிய பில்டிங் கட்ட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு கிரேன் போட்டு அவங்க பெரிய பெரிய காரியங்களை மேல தூக்கிட்டு போய் கட்ட தொடங்குவாங்க. ஆனா பாபேல் கோபுரம் தான் கட்டத்தை நிறுத்தியாச்சே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 11:8 வாசிங்க. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறப் போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? அப்ப விட்ட கட்டடத்துல திருப்பி கிரேன் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது விளையாட்டா செய்வாங்களா? இதை யாராவது சும்மா பண்ண முடியுமா? அவர்கள் தங்களுடையதான தீமை நமக்கு சொல்றாங்க, தாங்கள் என்ன செய்யறாங்கன்னு என்ன இருக்கு சொல்றாங்க. இதை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டார். சகரியாவின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. சகரியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு. அப்பொழுது 2 செட்டைகளை உடைய நாரைகளை உடையவர்கள் என்ன செய்யறாங்களாம், புறப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு போறாங்களாம். 5ஆம் அதிகாரம் சினையார் தேசம்னா பாபிலோன் அர்த்தம். சினையார் தேசம்னா என்ன அர்த்தம்? பாபிலோன். எங்க இருக்குது சினையார் தேசம்? ஆபிரகாம் புறப்பட்டு வந்தது என்ன ஊர் என்கிறதான கல்தேயர் பட்டணம், சினையார் தேசம். அந்த இடத்துக்கு பேர் தான் மெசபொத்தோமியான்னு பேர். அதான் பாபிலோன். பாபிலோன் மீண்டும் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். அது ஸ்தானத்திலே அது ஸ்தாபிக்கப்படும். அந்த வேலையை தான் இப்ப இவங்க செய்யறாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி காலத்தில் எழும்பி வர வேண்டிய சாம்ராஜ்யம் எழும்பி வர தொடங்கிருச்சு. இவங்க என்ன செய்ய போறாங்களா, மீண்டும் பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். அதாவது என்ன அர்த்தம், ஆதியில இருந்த அந்த ஆவி இப்ப என்ன செய்ய போகுது, மேலும் மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் எழும்பி வர வேண்டிய
சாம்ராஜ்யம் எழும்பி வந்துருச்சு. இவங்க தங்கள் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எழும்பி வந்துட்டாங்க, வேலை பார்க்கறாங்க. நான் தான் எப்பவும் சொல்லுவேன், இவங்க உலகத்துல அழியிற ஒரு ராஜ்யத்துக்காக இவ்வளவு வேலை பார்க்கறாங்க. இயேசு வந்து தங்கள் முகத்தின் பிரசனத்துல அவங்க என்ன பண்ண போறாரு? அழிக்க போறாரு. இவங்க மொத்தமே எத்தனை வருஷம் தான் ராஜ்யபாரம் பண்ணுவாங்க? 7 வருஷம். இதெல்லாம் ஸ்தாபிக்கிறதுக்கான நேரம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உலக பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறாங்க, அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா செய்யறாங்க. ஆனா இப்படி இருக்கிற இவர்கள் ஆள போறதுமே 7 வருஷம். ஆனா அதுக்கு யோசிச்சு பாருங்க, அதுக்கு இத்தனை நாட்டு தலைவர்கள், உலகத்துல இருக்கிற இவ்வளவு மக்கள் அத்தனை பேர் சேர்ந்து எப்படி செய்யறாங்க? ஒருமித்து வேலை செய்யறான் ஒரு அழியிற ராஜ்யத்துக்கு. நீங்களும் நானும் அழியாத ராஜ்யத்துக்கு போக போறோம். ஆமா தானே? அப்ப நீங்க நானும் எப்படி வேலை செய்யணும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், 28 நாட்டுக்காரனுக்கு ஒத்துமை இருக்கு, வெவ்வேறு மொழி பேசுறான், ஒத்துமை இருக்கு, வெவ்வேறு காலநிலை ஒத்துமை இருக்கு, வெவ்வேறு பொருளாதார நிலைமை, பணக்காரன் ஏழை தரித்திரம் எல்லாருக்கும் ஒத்துமை இருக்கு. இத்தனை பேர் சேர்ந்து அழியிற ராஜ்யத்துக்கு இவ்வளவு ஒருமனமா இருக்கான். அதான் இயேசு சொல்றாரு, தனக்குத்தானே பிரிந்திருந்தால் பிசாசின் ராஜ்யம் கட்டப்படுவது எப்படி? அவ்வளவு அழகா இருக்கான். ஆனா கிறிஸ்தவர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, சபைகளுக்குள்ள, ஊழியக்காரனுக்குள்ள எங்க இருக்கு ஒத்துமை? எப்படி இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படும் சொல்லுங்க? அவன் பாபேல் கோபுரத்தை கட்டுறான், நமக்கு ஒருத்தர் கட்டிட்டு இருக்கிறாரு, அவருக்கு உதவி செய்யறவன் தான் நீங்களும் நானும். ஆனால் இங்கே ஒத்துமை கிடையாது, ஒரு மனம் கிடையாது. அந்த சர்ச்சுக்கு நான் வர மாட்டேன், இந்த சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன், அந்த ஊழியக்காரன் எனக்கு பிடிக்காது, இந்த ஊழியக்காரன் அவருக்கு பிடிக்காது, அவர் வந்து உட்கார இடத்துல நான் உட்கார மாட்டேன், அவரு கூட நான் பேச மாட்டேன், உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பரலோக ராஜ்யத்தை கட்டுறது அப்படின்னு கேட்கணும். நான் கேட்க மாட்டேன். எப்படி கட்ட முடியும் யோசிச்சு பாருங்க. பிசாசுக்கு வேலை செய்யறவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வேலை செய்யறான், அவனுக்கு ஒத்துமை இருக்கு. அதான் நான் சொல்லுவேன், தேவனுக்கு கிடைத்த ஊழியக்காரனை விட பிசாசு கிடைச்ச ஊழியக்காரன் நல்லவன். அவனுக்கு ஒத்துமை இருக்கு பாருங்க. அவன் இவ்வளவு தூரம் செய்யறான். ஒரு காரியத்துல ஒரு மனமா இல்லாம எப்படி நம்ம செய்ய முடியும்? நீங்களும் நானும் இன்னும் விழிக்காவிட்டால் நீங்க மத்தவன் மேல குறை சொல்லிட்டு தெரியுறியா? அவங்க உள்ள விட மாட்டாங்க, அவங்க தடுக்குறாங்க, அவங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. எந்த காலத்துல ஒத்துக்கிட்டான் நம்மள? ஏசுநாதரே ஊருக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னவன் தானே. எங்க பட்டணத்துக்குள் வர வேணாம், கிராமத்துக்குள்ள வர வேணாம் தானே சொன்னா. எந்த காலத்துல நம்மள ஒத்துக்கிட்டான்? ஆனா எல்லா காலத்திலும் சபைதான் ஜெயிச்சச்சு, எதிர்த்தவன் ஜெயிக்கல. பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் சபையை மேற்கொள்ளாது, அதான் வாக்குத்தத்தம். ஆனா ஏன் அவங்க ஜெயிச்சாங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் ஒரு ராஜ்யத்துக்கு ஒழுங்கா வேலை பார்த்தாங்க. இங்க பிசாசுக்கு நல்லா தெரியும், இவனுங்களெல்லாம் நம்ம எதிர்க்கலாம் வேண்டாம், ஊனாலே பயந்து போய் வீட்டுல உட்காந்துருவான். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வயல்கள் தான் ஒத்துமையே கிடையாது. 4 மாடு 4 பக்கம் இருக்குமே, 4 மாடு ஒன்னாட்டான சிங்கம் பயந்து ஓடும். அது பைபிள் கதை. பிசாசு எவனை விடுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிற கர்ஜிக்கிற சிங்கம் போல காணாமா. வந்து பார்த்தா 4 மாடு ஒன்னா இருக்கு. என்ன மாடு? 4 மாடும் ஒன்னா இருக்கு. சிங்கத்தால ஜெயிக்க முடியல. அப்புறம் பார்த்தா 4 மாட்டையும் பிரிடான்ட்டான். 4 மாட்டையும் என்ன பண்ணிட்டான்? பிரிச்சுட்டான். என்ன மாடு? அவனே தலைவரா இருக்கான். நீ எப்பதான் தலைவராக? நீ தலைவராகு. அப்பதான் நான் இந்த மாடு கொடுச்சு, நான் அடுத்த இதுல நான் தலைவரா இருக்கேன். இந்த மாடு சொல்லுச்சு, முடியாது மாடு, சாவர வரைக்கும் தான் தலைவர். அப்ப அந்த மாடு சொல்லுச்சு, பரவாயில்ல நான் தனியா ஆரம்பிச்சுக்கிறேன், நான் தனி மாடாக இருக்கிறேன். போ. அப்ப மிச்சம் 3 மாடு இருந்துச்சு, மிச்சம் 2 மாடு கேட்டுச்சு, ஏன் அந்த ஆள் போயிட்டான் அப்படின்னு. தலைவர் ஆகணுமான்ட்டு நியாயம் தானே? நீங்களே தலைவரா இருந்தா எப்படி? நாங்களும் தனியா போறோம், இந்த 2 மாடு தனியா போச்சு. அப்புறம் இந்த 2 மாடு சொல்லுச்சு, யார் நமக்குள்ள தலைவர்? ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறேன், அப்புறம் நீ இரு. முடியாது, ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறேன், நீ இரு. அப்புறம் அந்த 2 மாடும் புரிஞ்சிருச்சு. ஒரே வயக்காட்டுல 4 மாடு 4 தலைவர் இருக்கு. நான் சொன்னது மாட்டுக்கு மட்டும். இப்ப பிசாசுங்கிற சிங்கம் ஒவ்வொரு மாட்டையும் அடிக்குது. ஆனா இந்த மாடு மூளை இருக்குல்ல, மாட்டு மூளை, அது வேலை செய்யாது. கேட்டு பாருங்க, ஒரே பெந்தகோஸ்தே தான். அவர் ஒரு டினாமினேஷன், இவர் ஒரு டினாமினேஷன். அந்த சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன், இந்த சர்ச்சுக்கு நீ போக மாட்டேன். ஏன்? அந்த சர்ச்சுக்கு போனா நடந்து போயிடுவாரா? என்ன இருக்கு? நீங்க கவர்ச்சியல் கரன்சி இருக்குதா? கியூஆர் கோடு எல்லாம் இருக்குல்ல.
இது அத்தனையும் காமன் கரன்சியா மாத்திடுவாங்க, 100% டிஜிட்டல். அதுக்கப்புறம் உங்க கையில ரூபாய் நோட்டே இருக்காது. அந்த 100% கரன்சி இவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடையதான அனுமதி இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ அதுக்கான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யுத்தம் தான் லாஸ்ட். இந்த யுத்தம் எதை கொண்டு வரும்னா, இவங்க ஆட்சியை பூமிக்கு கொண்டு வரும். அதற்கான வேலையை செய்யறதுக்கு தான் இந்த யுத்தம் ஒரு காரணம். இந்த யுத்தம் ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஆட்சியை கொண்டு வருவது. ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி சமுத்திரத்துல இருந்து மிருகம் எழும்பிருச்சு. இனி காலம் கண்டிப்பா செல்லாது. இதுக்கு நடுவுல தான் ஆண்டவர் வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் வாசிங்க, முடிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை ரகசியம் இப்பொழுது கிரிகை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஆனா அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அதான் இப்பவே இருக்கு. ஆனாலும் தடை செய்கிறவன், சபை நடுவிலிருந்து நீக்கப்பட்ட உடனே இது வெளிப்படும். அது வரைக்கும் தான் இது வராம இருக்கும். இதுக்கு ஒரு தலைவர் வருவான், அவன் தான் உபத்திரவப்படுத்துறவனாக இருப்பான். அவன் வருவதற்கு முன்பதாக சபை நீக்கப்படணும். தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் போது அப்ப நமக்கு எவ்வளவு காலம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்க எல்லாம் எழும்பி மொத்தம் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அதுக்கு பிறகு நோ மோர் சான்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு என்ன இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவ சமூகத்திலே போக போகிறோம். உங்களுக்காக எனக்காக தான் இவ்வளவு தடை காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, நாம எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும்னு கர்த்தர் வெயிட் பண்றாராமா. ஆனா நீடிய பொறுமையோடு இருக்கிறாரு. அது நீட்டிய பொறுமை கிடையாது. ஒரு காலத்துல கர்த்தருடைய பொறுமை முடிவுக்கு வரும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு ஆயத்தப்படணுங்கிறது தான் முக்கியம். இப்ப இருக்கிற நேரம், திருப்பியும் சொல்றேன், நான் முடிக்கிறேன். இப்ப இருக்கிற நேரம் எதற்கான நேரமும் கிடையாது, ஆயத்தப்படுகிற நேரம் மட்டும்தான் இருக்கு. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அவர்கள் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணி, இந்த ஆயத்தம் பண்ற டைம், உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் இதை ஆயத்தம் பண்ற டைம், கிறிஸ்துவை சந்திப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிற டைம் மட்டும்தான் இப்ப இருக்கு. வீடு, வாசல், தோட்டம், தொடர்பு வாங்கறதுக்கான நேரம்லாம் இப்ப இல்ல. அதுக்கு நடுவுல கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கோங்க. நீங்க தேடி அலையாதீங்க. உங்கள் தேவைகள் என்ன என்பதை பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய தேவை கீழானவைகள் அல்ல, மேலானவைகளின் நாடு. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்துல? ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபம் பண்ணிட்டு உங்க கையில ஒப்படைக்கிறேன். பேச வேண்டாம், ஒரே ஒரு நிமிஷம் தான். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிருவேன். கண்டிப்பா உங்க கையில் கொடுத்துருவேன். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். என்று பாருங்க, இதோ வாசப்படியில் நின்னுட்டாரு, தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் திறக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அப்ப இந்த கடைசி நிமிஷத்துல எது காரியங்கள்லாம் என்ன தடுக்குது, என்னென்ன காரியங்கள் என்ன வருகையில போக விடாம தடுக்குது? ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க, நான் வருகையில போகணும், இந்த சத்தியத்தெல்லாம் கேட்கும் போது எனக்கு நல்லா இருக்கு, ஆனா கேட்டுட்டு திரும்பி போகும்போதே உலகத்துல உள்ள பிரச்சனை, எனக்குள்ள இருக்கிற சிந்தனை, பாவம், போராட்டம் என்ன இது எல்லாத்தையும் மறக்கடிக்க பண்ணுது அப்படின்னு நினைக்கிறாங்க. விசேஷமாக ஞானசார்ந்து ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவீராக. சீக்கிரத்தில் எடுக்க வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.